போட்டிருக்கேன் சார். சிம்பிள் சார். நீங்க ஏதோ மெசேஜ் போட்டீங்க. அந்த ஆள் வந்து என்ன, இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேற யாருமே வரல. அதுதான் உண்மை. இங்க வந்து நான் ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். அதுக்கு பின்னால இருக்கிற பாலிடிக்ஸோ பிசினஸோ இப்ப நம்ம பேசக்கூடாது இதுல. அது நான் ஜெயிக்கும் போது ஒரு நாள் நான் அன்னைக்கு சொல்றேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க. அன்னைக்கு நான் பெருசா ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோட நான் பேரோட சொல்றேன். இப்ப அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கு? தியேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்றேன். உங்களால வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அழுதாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோட போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொன்னவங்க தவிர படமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையா சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்க படம் பார்க்கும்போது இந்த எந்த அளவுக்கு ஏறும், நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனா டிக்கெட்டா போச்சா, நம்பர்ஸா போச்சான்னா சந்தேகம் சார். உண்மையா தான் சொல்றோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டர்ல ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்க இன்ஃபுளுசர்ஸ் வந்து போட்டோ போடுறாங்களோ அதுல மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த ப்ரொடியூசர் இருந்தா அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால தான் நான் இங்க இருக்கேன் சார். டேரக்டர் சார், தென்பாதியா, இப்ப இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, மேம்போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. 2வது படத்துல யாரு மேல போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கிறது 2 வருஷம் வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேல போகல, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் படத்துல இருக்கு இல்லையா? நான் எடுத்த படத்துல சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்ல. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்ட் கவர்மெண்ட், அப்படிதான் இருக்கும் கதை. அது அவங்க லாங்குவேஜ். அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். இதுல வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்துல இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல கூட இருக்காதுன்னு. ஏன்னா விளையாட்டு துறையில எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டு துறையில இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லா சமூகமும் கலந்துருக்குது சார். கேஜே சார், வாழ்த்துக்கள் சார். நல்லா இருந்த படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்ல நேஷனல் அத்லெட்டிக்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு போன் கால்ஸ் இல்ல ஏதாவது சம்பந்தமான கிளாரிபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு போனும் வரல சார். பாவம் எங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் கேட்கிற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையா மாறிட்டு இருக்கு, இது எல்லாமே இந்த படத்துல சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க வெள்ளத்தை எடுத்த தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க் போய் ரிசர்ச் பண்ணாங்களா போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் a very important film. ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமால ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமா நாங்க கருதுறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்க மட்டும்தான் கருதுறீங்க? இல்ல அப்படி கிடையாது சார். இது நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் சொல்லி இருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். So யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, the truth is that this film is an important film in Tamil cinema. It is a landmark film. There is no doubt about that. என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோபம் நீங்க சொல்லும்போது, நீங்க பேசும்போது இந்த படம் வந்து கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோபம் இருக்கு. ஆனா உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் தி ஃபிலிம்? அண்ணா ஒண்ணு இல்லண்ணே, என்னோட கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்துல வடுவூர். என்னோட கிராமம் விளையாட்டு கிராமம். இப்ப அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ள இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸ தமிழ்நாடு இந்தியா லெவல்ல நீங்க எங்க சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறத நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு.
திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பரா ஆடுவானு சொல்ற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. இது இல்லாம என்னுடைய கிராமத்துல இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும் போது அது பெரும்பான்மையான கிராமத்துல அது இருக்குது. என்னன்னா விளையாட்டு வீரர்கள் சரியா இருந்தா அந்த சமூகம் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்றது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பாக்குறேன். அதாவது இன்னைக்கு வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா சமூகத்துல ஊடுருவி இருக்குது. அத ஒரு மினிமமா வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்புல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராம இருக்கிறாங்க. நீங்க வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல 2-3 இடத்துல கூட எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்ல கேட்டாங்க ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடல அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்றப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லை. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ள போகவே எனக்கு தோணல. ஏன்னா நான் சந்திச்ச வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓடதான் நிக்கிறாங்க, குடிக்க தோணல. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க் இங்கே இருந்து ஆரம்பிச்சது தானே. சார் கேஜிஆர் சார், இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இன்ஃபுளுசருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃபுளுசரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணதுனாலதான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. நீங்க ஆனா நான் சொல்லவே இல்லை சார், எனக்கு புரியல சார். இப்ப இன்ஃபுளுசரை வச்சு நீங்க வந்து நான் இது பண்ண என்னால முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்ல அப்படின்னு இல்ல அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளவு காசு வாங்குனீங்கன்னு சொன்னாரு, அதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளவு நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இன்ஃபுளுசர், அந்த சோகால் இன்ஃபுளுசர் ட்ரெண்ட் ஷூட்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்றாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஓகே சார். இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃபுளுசரை வச்சுதான் பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள். அது மாதிரி நீங்க வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணா நீங்க போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பா காட்ட விரும்பல சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனா இந்த படம் அதுக்குள்ள வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையா ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னா 1000 பேர்ல 999 எல்லாமே படத்தை நல்லா பார்க்கணும்.